உண்மையாகவா சொல்கிறாய்? நான் ஏன் போய் சொல்ல வேண்டும்? பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. என் தந்தையின் கோபத்தில் எரிந்த சாம்பலானது விஷ்ணுவே இல்லை, என்னை கொல்ல வந்த ஒரு யட்சகன். உன் முகமலர்ச்சியை பார்த்தால் அவர் உனக்கு நல்ல நண்பராக இருக்கிறார் போல் தெரிகிறது. இல்லை என்றால் உனக்கு பிடித்த தாமரை பூவை பரிசாக தந்திருப்பாரா? ஆமாம் சுலக்ஷனா, அதுதான் எனக்கே ஆச்சரியம். எனக்கு பிடித்த தாமரையை அவர் எனக்காக பரிசாக கொடுத்திருக்கிறார். அதேபோல் அவருக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை நான் பரிசாக தர வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ. அம்மா. நியதி, என் செல்ல மகளே, என்றென்ன அம்மாவின் மேல் இவ்வளவு பாசம்? அம்மா, எனக்கு சமையல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதம்மா. அடை, இது என்ன ஆச்சரியம்! சமையலறை எங்கே இருக்கிறது என்று தெரியாத என் மகளுக்கு சமையல் கற்றுக்கொள்ள ஆசையா? ஆச்சரியமும் இல்லை, அதிசயமும் இல்லை. என் தோழிகள் எல்லாம் சமையல் கலையில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். என் தோழி சுலோக்ஷனா எவ்வளவு அருமையாக சமைக்கிறாள் என்று தெரியுமா? சரி சரி, உனக்கு நான் சமையல் கற்றுத் தருகிறேன். என்ன சமைக்கலாம்? பாயாசம். சரி சரி, வா. விஷ்ணு, தேவி, என்ன இது? உங்களுக்காக நானே என் கைப்பட செய்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை தேடி வந்ததே சிறப்பு. நான் உங்களிடம் பேசுவது சந்தோஷமே. உங்கள் வருகையே வசந்தமான பெண். அதைவிட பெரியது எது? போதும் போதும், பிரமாதமாக கதை சொல்லும் உங்களிடம் பேசி ஜெயிக்க முடியுமா? பிடியுங்கள். இமைக்காமல் பார்த்தது போதும். இந்த பாத்திரத்தில் இருப்பதை பாருங்கள். பாயாசம் உங்களுக்கு பிடிக்கும் என்பதால் நானே என் கையால் சமைத்தேன். தேவி, ஆண் வெறும் உடலும் உயிரும் தான். அவனது சக்தி முழுவதும் பெண்தான். இதை முதலாக கேட்ட பொழுது நான் நம்பவில்லை. அதன் அர்த்தம் உண்மை என்பது உங்களை பார்த்த பின்புதான் எனக்கு தெரிந்தது. பெண்ணாக பிறந்தவள் அவளை சார்ந்த அனைவரையும் முழுமையாக புரிந்து கொள்கிறாள். கணவனின் விருப்பு வெறுப்புகளை, சுக துக்கங்களை, நாவின் ருசி வரைக்கும் அவனை விட அதிகமாகவே தெரிந்து கொள்கிறாள். அந்த குணம்தான் அவளை ஆணின் முழு சக்தியாக மாற்றுகிறது. பொதுவாக ஆண்களுக்கு இந்த குணம் பழகினால்தான் வரும். ஆனால் பெண்ணுக்கோ இயற்கையிலேயே அமைவதுதான் சிறப்பு.
தேவி, நாரதரே. நாராயண நாராயண. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. இது தெய்வ பிரசாதம், மண்ணில் விழக்கூடாது. தாமதிக்காமல் என் தாய் லக்ஷ்மி தேவி செய்த பிரசாதத்தை சாப்பிடுங்கள். உண்மைதான் நாரதா. நீண்ட நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மி தேவி எனக்காக அவர்கள் கையால் செய்து தந்த பிரசாதம். மகிழ்ச்சியாக தந்த மனதை ஏதோ சொல்லி நூகடித்து விட்டேனோ? இல்லை பிரபு, உங்களால் எப்பொழுதும் தவறே நடக்காது. பிரபு, நீங்கள் சொன்னது உண்மையில் உண்மை. பெண் ஆணின் சக்தியே. பிரபு, நீங்கள் சொல்வது போல் பார்த்தால் லக்ஷ்மி தேவி உங்களை யாரோ ஒரு ஆணாக மட்டுமே பார்க்கிறாரே தவிர பழைய நினைவுகளோடு பார்க்கவில்லை. சரிதானே? உண்மை. அவரது கடந்த காலம் நினைவில் இல்லை. ஆனால் மறைந்திருக்கும் நினைவுகள் ஆழ் மனதில் இருப்பது நன்றாக தெரிகிறது. நான் சொல்வது புரிகிறதா நாரதரே? தாமரை லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கும். அதனால் நான் தந்த தாமரையை ஆசையாக வாங்கிக் கொண்டார். அதேபோல் எனக்கு பாயாசம் பிடிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாமலே தெரிந்திருக்கிறது. இது நல்ல அறிகுறி. ஆம், அவருக்கு பழைய நினைவுகள் திரும்ப வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. என் மீதிருக்கும் பிரியமும் லக்ஷ்மி தேவியின் ஆழ் மனதில் அடங்கியிருக்கிறது. அது வெளிவர தாமதமானாலும் வரவேண்டிய நேரத்தில் வெளிவந்தே தீரும். லக்ஷ்மி தேவியால் வைகுண்டம் மீண்டும் வெளிச்சம் பெறும் என்பதில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. நாராயண நாராயண. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தீபத்திற்கு திரி செய்து கொண்டிருக்கிறேன் நியதி. நெய்திரியை நெய்யால் எரிய வைத்து ஆசிரமத்தை வெளிச்சமாக்கும் என் தாயே, எனக்கு ஒரு குழப்பம். பெண்ணாக பிறந்தவருக்கு ஆணின் துணை முக்கியமானது என்பது உண்மையா? அம்மா, நான் எதிர்பார்ப்பது உங்கள் பார்வையை அல்ல, பதிலை. நேற்று வரை குழந்தை போல் பூக்களிடம் பேசி குழப்பமே இல்லாமல் மானோடு குதித்த என் மகள் முக்கியமான கேள்வியை கேட்டதும் நான் ஆச்சரியப்படுகிறேன். அம்மா, இன்னும் எனக்கான பதில் வரவில்லை. பெண்ணுக்கு ஆண்மகன் துணை வேண்டுமா வேண்டாமா? உண்மைதான் மகளே. பெண்ணாக பிறந்தவருக்கு ஆணின் துணையும் ஆணின் நிழலும் அவசியம்தான். கணவனின் விருப்பு வெறுப்புகளை, சுக துக்கங்களை, நாவின் ருசி வரைக்கும் அவனை விட அதிகமாகவே தெரிந்து கொள்கிறாள். லக்ஷ்மி தேவியின் இதயத்தில் மகாவிஷ்ணுவின் மேல் அன்பு உண்டாகி இருக்கிறதா இல்லையா? மகளே, பெண் மனம் ஆண் மனதை போல் அல்ல. பெண் மனதில் காதல் வெகு சுலபமாக வந்து விடாது. அப்படி வந்துவிட்டாலும் ஆண் மகனின் இதயத்தில் பெண் அவளுக்கென ஓர் கௌரவத்தை தேடுவாள்.
இது லக்ஷ்மிக்கு புரிந்துவிட்டால் இருவரும் சேர தாமதமாகாது. அதற்கான நிகழ்வு மெல்ல ஆரம்பித்து விட்டது. நீயே பார். அம்மா, என் செல்லம், நியதி, என் செல்ல மகளே, திரும்பி பார்ப்பதற்குள் முழு பெண்ணாக வளர்ந்து விட்டாயே. உன் அழகை பார்க்கும் பொழுது என் கண்ணே பட்டுவிடுமோ என்று பயம் வருகிறது. சரி அம்மா, எனக்காக என் தோழிகள் காத்திருப்பார்கள். நான் புறப்படுகிறேன். பார்த்து, ஏதாவது தடுக்கிவிடப் போகிறது. பார்த்தீர்களா, சின்ன பெண்ணாக இருந்தவள் வாலிப பெண்ணாக மாறிவிட்டாள். உண்மைதான், அவள் குழந்தை இல்லை, வளர்ந்து விட்டாள் என்பது நன்றாகவே தெரிகிறது. அது மட்டும் இல்லை, தேவதையாக இருக்கும் நம் மகளின் மேல் ஏதாவது துஷ்ட பார்வை படுவதற்கு முன் அவளுக்கான திருமண ஏற்பாட்டை நாம் கவனிக்க வேண்டும். கருடனா? அம்மா, சுக்ரா, நமது ஆசிரமத்தின் மேல் கருடன் பறந்ததா? உண்மைதான் மகனே, இது கவனிக்க வேண்டிய விஷயம். சில நாட்களாகவே உன் தங்கை நியதியிடம் சில மாற்றங்கள் தெரிகிறது. என்னை கேட்டால் இது நல்ல சகுனமாக தெரியவில்லை சுக்ரா. எனக்கென்னவோ அந்த மாயாவி விஷ்ணு இங்குதான் எங்கோ மறைந்திருக்கிறான். மகள் மேல் உள்ள பாசம் உன் தந்தையின் கண்களை மறைக்கிறது. யட்சகனை அடித்து சாம்பலாக்கினானே, என் கேள்வி அதுதான். யட்சகன் எதற்காக தேவையில்லாமல் விஷ்ணு ரூபத்தை எடுத்து வந்தான்? அதை விடுத்து வேறு ரூபத்தில் வந்திருக்கலாமே. அந்த யட்சகன் வேண்டுமென்றேதான் விஷ்ணுவின் ரூபத்தோடு நியதியின் ரத்தத்தை குடிக்க வந்திருக்கிறான். காரணம் இல்லாமல் கருடன் நம் ஆசிரமத்தின் மேல் பறக்கவில்லை. அதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. மாயாவி விஷ்ணு பக்கத்திலிருந்தே உறவாடுகிறான். உன் வார்த்தைகளை உன் தந்தை நம்ப தகுந்த சாட்சிகள் வேண்டுமே. இதை நிரூபிக்க என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. அரக்க குரு சுக்ராச்சாரியருக்கு வணக்கங்கள். வணக்கமும் வேண்டாம், வந்தனமும் வேண்டாம். எங்கே அவன்? கபட நாடக சூத்திரதாரி விஷ்ணு. எங்களுக்கு தெரியாது அரக்க குருவே. போய், அவன் இப்பொழுது இருக்கும் இடம் எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். மன்னிக்க வேண்டும், நாங்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பது எங்களுக்கு விடப்பட்ட ஆணை. ஏய் முட்டாளே, அரக்கர் குரு சுக்ராச்சாரியாரை எந்த ஆணையும் கட்டுப்படுத்தாது. அதை மீறி தடுக்க பார்த்தால் நான் உருவாக்கும் நெருப்பில் எரிந்து சாம்பலாகி போவீர்கள். சுக்ராச்சாரியாரே, நில்லுங்கள். என்ன இது?
என் பிரபு மகாவிஷ்ணுவை தேடி சுக்ராச்சாரியார் வைகுண்டத்திற்கே வந்து விட்டார். கெட்டது கதை. இப்பொழுது என்ன செய்வது? தவறு செய்து விட்டீர்கள் கருடதேவா. நீங்கள் வந்தது தெரிந்தால் பிருகு முனிவருக்கு உண்மை தெரிந்துவிடும். அதனால் கட்டாயம் பிரச்சனை. நாராயண நாராயண. வணக்கம் பிரபு. வரலாம் அல்ல, வந்தே விட்டது. என்ன சொல்கிறீர்கள் நாரதரே? உங்கள் வார்த்தை உண்மையாகிவிட்டது பிரபு. ஏதோ ஒரு சந்தேகத்தால் சுக்ராச்சாரியார் வைகுண்டத்திற்கே வந்து விட்டார். பாதுகாவலர்கள் தடுத்தும் கேட்காமல் வைகுண்டத்திற்குள் நுழைய போகிறார். தடுத்தால் நிற்பவரா அவர்? பிருகுவின் மகன் அல்லவா? தந்தைக்கு தலைமேல் கோபம், மகனுக்கு உடம்பெல்லாம் கோபம். அந்த கோபத்தால் விபரீதமாக ஏதாவது நடந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது பிரபு. ஓ, அரக்ககுரு சுக்ராச்சாரியாரே, வாருங்கள். உங்கள் வருகையால் இந்த வைகுண்டம் மகிழ்ச்சி அடைகிறது. வாருங்கள், வந்து அமருங்கள். தாங்கள் வருகைக்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? அதாவது மனமாற்றம். அது வந்து தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சமமான அதிகாரம் வழங்க வேண்டும் என்று சபையை கூட்டப் போகிறேன். கண்டிப்பாக. என்னதான் முன்கோபம், பொறாமை போன்ற குணங்கள் இருந்தாலும் அரக்கர்களும் தேவர்களும் சகோதரர்கள் அல்லவா? சம அதிகாரம் வழங்கிவிட வேண்டியதுதான். அதை பற்றி பேச தாங்கள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருவருக்கும் சமமான அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. உங்களது ஆசைக்கு எனது முழு சம்மதம் இருக்கிறது அசுரகுருவே. ஆனால் நீங்கள் கேட்கும் அதிகாரம் செல்வம் மற்றும் இயற்கை வளத்திலா அல்லது வேறு ஏதாவது அதிகாரத்தையா? ஏன் அரக்கர்களுக்கு அந்த அதிகாரத்தை பெற தகுதி இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அசுரகுருவே. நீங்கள் எப்பொழுதும் தேவர்கள் பக்கம்தான் என்பது எனக்கு தெரியும். எல்லா அதிகாரமும் சமமாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் கேட்பதைப் போல் இருவருக்கும் சமமான அதிகாரத்தை வழங்குகிறோம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் வந்ததாக தெரியவில்லையே. வேறு ஏதாவது காரணம் உண்டா? இல்லையே. ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? உங்கள் மனதில் ஏதோ ஒரு சலனம் இருப்பதைப் போல் உங்கள் முகம் காட்டிக் கொடுக்கிறது. அதனால்தான் கேட்டேன். தவறாக இருந்தால் மன்னியுங்கள்.